ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் இருக்கக்கூடிய சுட சுட அப்டேட்ஸ்லாம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். சிட்டி லைட்ஸ் தயாரிப்பில் சுசீந்திரன் அவங்களுடைய டைரக்ஷனில் 2K லவ் ஸ்டோரி திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு டி இமான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பொங்கல் ரேஸில் இந்த படமும் கலந்துக்க போகுதான். எஸ், இந்த படம் வந்து ஜான் 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. கல்யாணி பிரியதர்ஷினி அவங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷனுடைய தயாரிப்பில் சங்கருடைய டைரக்ஷனில் ராம் சரணுடைய நடிப்பில் சங்கராந்தியை முன்னிட்டு வெளியிடக்கூடிய படம் தான் கேம் சேஞ்சர். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து எக்கச்சக்கமான வியூஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அத்துல்யா ரவி இப்போ வந்து வெளிநாடு போயிருக்காங்க. அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீனில் கார்டியாட் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ரெட் ஜெயினுடைய தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவி நித்யா மேனனுடைய நடிப்பில் ஏராமானுடைய இசையில் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை. அண்ட் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ பொங்கலுக்காக ரிலீஸ் பண்ணுறோன்ற போஸ்டர் வந்து படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்காங்க. 14th அது வந்து ரிலீஸ் ஆகுதுங்களாம். ஸோ இதை வந்து போஸ்டர் மூலிமா தெரிவித்ததில் அது இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்குது. சிதி தானி அவங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் பார்ட்டி பண்ணது அண்ட் அவங்க பெட்டோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கக்கூடிய ப்ளூ ஷார்ட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. குணா சுப்பிரமணியமுடைய டைரக்ஷனில் கே செந்தில்வேலன் அவங்களுடைய தயாரிப்பில் நட்டி என்கின்ற நட்ராஜ் அவங்களுடைய நடிப்பில் இன்னைக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சீசா. ஸோ மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. இது வந்து ஃபோனை பற்றின படம்ன்றதுனால இந்த ஜென்ரேஷன்லேருந்து எல்லாருமே இது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கவும் முடியுது. ரம்யா பாண்டியன் இப்போ பேங்காக்ல இருக்காங்க. அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணதும் ப்ளஸ் அவங்களுடைய ஹனிமூன் ஃபோட்டோ சேர்த்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். XBA ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷனில் ஆகாஷ் முரளி மற்றும் அதிதி சங்கருடைய நடிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பொங்கலை முன்னிட்டு January 14th ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேசிப்பாயா. அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்தது. ஏன்னா படத்தினுடைய ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. அண்ட் அதோடு சேர்ந்து படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ பொங்கல் ரேஸில் இவங்களும் கலந்துட்டுருக்குறாங்க. அமிர்தா இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாரியில் எடுத்திருந்தாங்க. சாரியிலே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுவும் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா போட் டைப்பில் வந்து இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஹரி நாராயணன் மற்றும் சுகேஷ் தக்ஷணாக்ஷியோடைய டைரக்ஷனில் உன்னி நம்பியாருடைய இசையில்
தக்ஷனாக்ஷி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல இந்திரன்ஸ் மற்றும் ஜாஃபர் இடுக்கியுடைய நடிப்புல இன்னைக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் ஒருவன் பெட்டவன். அண்ட் இந்த திரைப்படம் ரொம்பவே லைவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய 2 பேர் இருக்கிறதுனால இன்னமும் வந்து ரொம்பவே கனெக்டிங்காகவும் எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டோட படம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அஹானா கிருஷ்ணன் ரெட் செல்வா சூட்ல எடுத்துட்ட போட்டோஸை வாங்க பார்க்கலாம். அருண் சிவவிலாசம் அவங்களுடைய டைரக்ஷனில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஐடி தி ஃபேக். அண்ட் இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இது ரசிகர்கள் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்குது இப்போ தியேட்டரில். இந்துஜா ரவிச்சந்திரன் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஹாண்டட் நெக் பேட்டர்னில் டீஸோட கேஷுவலாக எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இனி இது இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.